ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 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 பெரிய ஒரு ஃபைலை வந்து நம்ம அனுப்புவதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புவதாக இருந்தால் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு எம்பி தான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து அனுப்ப முடியும். அது ரொம்ப பெரிய ஃபைல் எல்லாம் வந்து உங்களால் வந்து அனுப்ப முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 எம்பி 200 எம்பி 300 எம்பி, இன்னும் சொல்லப்போனால் சில நேரங்களில் ஜிபி கணக்கு 1 ஜிபி 2 ஜிபி 3 ஜிபி இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னம்னா வாட்ஸ்அப்லேயோ வந்து அல்லது மெயிலையோ வந்து நீங்கள் அனுப்ப முடியாது. அதுக்கு வந்து கூகுள் டிரைவ் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. பெரிய பெரிய ஃபைலை வந்து எளிதாக அதை ஃப்ரீயாக வந்து அப்லோட் செய்வதற்கு வந்து இன்னும் நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதில் ஒரு வாய்ப்பு, ஒரு வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த sendtransfer.com என்கிற ஒரு வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து அப் டு 10 ஜிபி 10 ஜிபி வரைக்கும் நீங்கள் வந்து இலவசமாக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபைலாக இருக்கட்டும் அல்லது வந்து வீடியோ அந்த மாதிரி எதுவானா இருக்கட்டும், இது வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து 10 ஜிபி வரைக்கும் அப்லோட் செஞ்சு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒருத்தருக்கான அனுப்பணும். நீங்கள் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அவருடைய மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணிப்பாங்க, அந்த மெயிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு இது வரும். உதாரணத்துக்கு காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நீங்கள் வந்து கூகுளில் வந்து sendtransfer.com அப்படின்னு அடிங்க, இல்லைன்னா வந்து sendtransfer அடிச்சிங்கனாவே வரக்கூடிய ஃபஸ்ட்டு லிங்க்கு sendtransfer.com என்பது. இதை வந்து நான் வந்து ஒரு நியூ டேப்பில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதனுடைய அந்த ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் மேலேயே போட்டிருக்காங்க பாருங்கள், சென்ட் லார்ஜ் ஃபைல்ஸ் த்ரூ ட்ரான்ஸ்ஃபர் பிக் ஃபைல்ஸ் அப் டு 10 ஜிபி 10 ஜிபி வரைக்கும் நீங்கள் பெரிய ஃபைல்களை வந்து அப்லோட் செய்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் நம்ம எப்படி அப்லோட் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபைல்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து இதை வந்து உங்களுக்கு செய்து காட்டுவது வந்து என்னுடைய டெஸ்க்டாப்பில் வந்து செஞ்சு காட்டுறேன். நீங்கள் மொபைலாக இருந்தாலும் சேம் இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் உங்களுடைய மொபைலில் இருந்து கூட நீங்கள் வந்து அனுப்பிக்கலாம். சேம் இதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து டெஸ்க்டாப்பாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் எல்லாம் தெளிவாக தெரியும் என்பதுக்காக வந்து நான் இதை செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு மொபைல் இருக்குது, மொபைலிருந்து அனுப்பணும், ஒரு ஜிபி ஃபைலை வந்து அனுப்பணும் ஒருத்தருடைய மெயிலுக்குன்னா நீங்கள் அப்படியும் அனுப்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஃபைல்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இப்போ லோட் ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு எங்கே வந்து நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்குது. உதாரணத்துக்கு நான் வந்து டியில் போய் டவுன்லோட்ஸ் சாங்ஸ் அப்படின்னு போகிறேன். உதாரணத்துக்கு தமிழ் சாங்ஸ் அப்படின்னு போட்டு வானது சாங். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. நான் வந்து டிஸ்கோ டான்ஸர் அப்படின்னு ஒரு சாங் இருக்குல்ல, ஐஎம்ஏ டிஸ்கோ டான்ஸர் அப்படின்னு, அந்த சாங்கை வந்து நான் அனுப்பணும்னு நினைக்கிறேன். செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது இங்கே வந்துடுச்சு. அதனோட சைஸும் காட்டுது பாருங்கள், 17.13 எம்பி. நீங்கள் பெரிய ஃபைலாக இருந்தால் கூட அனுப்பிக்கலாம். ஏன்னா 10 ஜிபி வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இது வந்து உங்களுக்கு சொல்லி கேட்டு வந்து ஒரு உதாரணத்துக்கு தான். இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துடும். அது பக்கத்தில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 அப்படின்னு விட்டு பக்கத்தில் வந்து மெயிலுன்னு கேட்டிருப்பாங்க, இமெயில். அந்த இடத்துல வந்து அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களுடைய அந்த மெயில் ஐடி அதை வந்து இங்கே வந்து டைப் பண்ணி ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா போதும். அது வந்து கீழே வந்துடும். 2 அப்படிங்கிற அந்த காலமில் யாருக்கு நீங்கள் மெயில் ஐடி அனுப்புகிறீங்களோ அவர்களுடைய மெயில் ஐடியை அனுப்பி ஒரு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பாக்ஸில் வந்துடும். அதற்கு பிறகு நீங்கள் வந்து கீழே ஒரு மெசேஜ் யாருக்கு வந்து சென்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஒரு மெசேஜ் அப்படின்னா, சும்மா இது வந்து உதாரணத்துக்கு நான் வந்து திஸ் இஸ் சாங்ஸ் அப்படின்னு போகிறேன் பாருங்களேன். திஸ் இஸ் ஏ சாங் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இது என்னுடைய மெசேஜாக வந்து நான் அனுப்புகிறேன் அப்படின்னு. அவ்வளோதான். இது அது போக வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஆட் யுவர் இமெயில் அண்ட் நோட்டிஃபை அப்பான் டவுன்லோடு. உங்களுடைய இமெயில் வந்து ஆட் பண்ணுங்கள். நோட்டிஃபை அப்பான் டவுன்லோடு. அவங்க வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய சமயத்தில் எனக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன். இது வேணால் நீங்கள் கிளிக் பண்ணிங்க, இல்லையா நீங்கள் வந்து கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோதான். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். வந்து பர்சன்டேஜ்
ஓடும் எவ்வளோ அப்லோட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி. இது வந்து சென்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ 23% வந்து சென்ட் ஆகிடுச்சு. உங்களுடைய நெட்டினுடைய வேகத்தை பொறுத்தும் இது வந்து கொஞ்சம் ஸ்பீடு இதாகும் அப்லோட் ஆகிருக்கு. எனக்கு பார்த்திங்கன்னா டக்குன்னு போயிட்டே இருக்குது. 100% வந்து அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோட் ஆனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 100% அப்லோட் ஆகிடுச்சு. மேலே பார்த்திங்கன்னா டன் அப்படின்னு வந்துடும். கீழே பார்த்திங்கன்னா அந்த டவுன்லோடு அந்த லிங்க்கும் உங்களுக்கு கிடச்சிடும். ப்ளஸ் வந்து நீங்கள் யாருக்கு அனுப்புனீங்களோ அவங்களுடைய இமெயிலும் கிடச்சிடும். ப்ளஸ் வந்து நீங்கள் இதை பயன்படுத்தி அதாவது இந்த டவுன்லோடுக்கு பார்த்தீங்களா, இந்த டவுன்லோட் லிங்க்கையும் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் யாருக்காவது வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி யாருக்கு வேணாலும் அனுப்பிக்கலாம். மெயிலில் கூட யாருக்கு வேணால் அனுப்பிக்கலாம். இது வந்து நீங்கள் யாருக்கு அனுப்புனீங்களோ அவங்களுடைய மெயிலு, சரிங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து அவங்களுக்கு போயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு அனுப்பியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மெயில் ஐடி வந்து நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறேன். மெயில் ஐடி ஓப்பன் பண்ண இது இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்துருச்சு பாருங்கள், சென்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு. இதை வந்து கிளிக் பண்ண வேண்டியதான். கிளிக் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அதாவது இது யாருக்கு அப்படின்னா, யாருக்கு அனுப்பியிருக்கிறோமோ அவங்க வந்து செய்ய வேண்டியது இதெல்லாம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு இப்படி காட்டும். ஸோ அவங்க வந்து இந்த இடத்துல டவுன்லோடுன்னு இருக்குது பாருங்கள், ரைட் சைடில் வந்து 3வது ஒரு ரோலை இங்கே அதை டவுன்லோடுன்னு கிளிக் பண்ண வேண்டியதான். கிளிக் பண்ணால் அப்படியே அவ்வளோதான். இங்கே கீழே பாருங்கள் டவுன்லோட் ஆகுது. ஸோ அவ்வளோதான். இது சிம்பிளானதான். நீங்கள் வந்து இந்த sendtransfer.com என்பதை பயன்படுத்தி நீங்கள் வந்து 10 GB வரைக்கும் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிளான இது தான். இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய இந்த சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும். உங்களுக்கும் நிறைய வீடியோக்கள் எல்லாம் கொடுப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.